காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன்லயும் ஷேர் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி இந்த வெளியே இருக்க செடியெல்லாம் கொஞ்சமா காட்டலானே சொல்லிட்டு தான் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய வளகாப்பு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ மெயினாக கிளம்ப போகிறேன். இந்த சாரீ வந்து நம்ம புட்டிக்கில் அவைலபிளாக இருக்கு. ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 600 700 அந்த ரேஞ்சுக்குலாம் இருக்கவே இருக்காது. 550 540 இந்த ரேஞ்சுக்கு தான் இந்த சாரீ வந்து நான் இப்போதைக்கு ஆடி ஆஃபராக சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து மறக்காமல் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சைடில் என்னுடைய இன்ஸ்டா ஐடியுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து முன்னாடி நாள் நைட்டுக்கே வந்து கேர்ள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால நமக்கு வந்து மார்னிங் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா ரொம்ப நேரம் ஆகுமே. மற்றபடி மேக்கப்லாம் கூட நான் டக்கு டக்குன்னு எல்லாமே போட்டுப்பேன். ஸோ சாரீ எல்லாமே நம்ம வேர் பண்ணிவிட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேஷியல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரைமர், என்னுடைய மேக்கோட ப்ரைமர், இந்த ப்ரைமர் வந்து நம்ம நார்மலாக வாங்கினாலே 1000 2000 கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறதுனால எனக்கு வந்து அது ஒரு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. பட் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தான். ஸோ அந்த ப்ரைமர் தான் நான் வந்து ரீசெண்டாக வந்து போட்டுட்ருக்கேன். என்னோட யூஸ்க்காக நான் வந்து அதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சட்டிலாக ஒரு மேக்கப், ஐப்ரோ, அதுக்கப்புறம் ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான லிப்ஸ்டிக், இது எல்லாமே நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கேர்ள்ஸ்மே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து மிஷினில் வச்சு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது எல்லாமே இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்துரும். பட் நான் எப்பவுமே இதை பண்ணிவிட்டு செட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வந்து வெளியே போகிறதுனால அந்த ரொம்ப நேரம் லாங் ஸ்டேவாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் சொல்லியே ஆகணும், செயின் வந்து நம்ம புட்டிக்கில் இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட ரேட்டுமே 165 தான். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதோட ரேட் வந்து நான் அகைன் சொல்கிறேன், 165 தான். பட் நீங்கள் எந்த மாதிரி கலர், எந்த மாதிரி மாடலில் வேணும்னு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் சென்ட் பண்ண, அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நீட்டாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுது இந்த இன்ஸ்டா ஐடியில் போய் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே மேக்கப்லேருந்து சாரீ எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிட்டோம். ஃபைனலாக நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். இப்படி தான் என்னுடைய அவுட்லுக் இருந்துச்சு. என்னுடைய சாரியாக இருக்கட்டும், ப்ளவுஸ். அப்புறம் இந்த பேக்கை பற்றி சொல்லி ஆகணும். இந்த பேக் வந்து நான் வந்து ரீசெண்டாக சவுகார்பேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரோட்டு கடையில் தான் 550 சொல்லி 500 கிட்ட வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒர்த்து. நம்ம வெளியே போகிறோம், அதுக்கப்புறம் ஒர்க் போகிறோம், அதுக்கெல்லாம் இந்த பேக் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா லேப்டாப்லாம் வச்சு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்காவாக. இன்ஸ்பயர் சாரி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 550 தான். ஸோ உங்களுக்கு யாராவது இந்த சாரி வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வந்து ப்ளவுஸுமே இருக்குது. ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சாரி வேணும்னா நீங்கள் வந்து கீழே தெரியுற இந்த இன்ஸ்டா ஐடியில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய குவாலிட்டியுமே நான் சொல்லி ஆகணும். அதோடைய கலர் பாருங்கள், இது எதுவுமே ஃபில்ட்ரு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போட மாட்டேன். எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற வியூ தான். நான் காட்டுற இந்த சாரி வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த காதி காட்டன் தான். இதோடைய ரேட்டுமே 550 தான். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2000 years later. என்னை வந்து என் ஃப்ரெண்டு 9 மணிக்கு அவங்க வீட்டில் இருக்க சொன்னான். ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்புனதே 8:30. இதெல்லாம் எடுத்ததுனால தான் லேட் ஆச்சுலாம் இல்லை, நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்புனேன். அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாம்பழம்லாம் பறிச்சிருந்தேன்னு சொல்லி நான் ரீசெண்டாக ரீல்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா தெரியும். சரி, என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. அந்த மாம்பழம் தான் இது. ரொம்ப இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டதுனால. இது நாங்கள் வீட்டில் வச்சுருந்தோமா, அவளுக்கும் வளகாப்பு பண்ணுறாங்க. ஸோ அவளுக்கு மாம்பழம்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனார். நான் கஷ்டப்பட்டு கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம ஆட்டோவில் போனால் தெரியல, நம்மளோட நிலமை இப்படி தான் இருக்கும். மற்ற கேர்ள்ஸுமே அப்படியே போகிற ஸ்டேஜுக்கு இருக்கும். அதை நான் பிடிச்சி இழுத்து ஒரு பக்கம் மறைச்சி வச்சு காற்றுல படாமல் இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணேன். ஆனால் பாதி முடி இப்படிதான் என் மூஞ்சி ஃபுல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று சொல்லியே ஆகணும். எனக்கு எப்பவுமே நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா, ஏதோ ஒரு ட்ரெஸ் கிடைக்குதே அப்படிலாம் நான் போடவே மாட்டேன். அது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும், சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நான் வேர் பண்ணிருந்த இந்த செயின் தான் இன்வெஸ்ட்மெண்ட் செயின். இது வந்து பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இது மட்டும் டிசைன் கிடையாது, இதுல வந்து நிறைய டிசைன் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் நீங்க சொன்னா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர்ல இருந்து உங்களுடைய சாய்ஸ்க்கு நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். இதோட ரேட் வந்து
165 தான். ஸோ நீங்களுமே இது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வீட்டுக்கு போயிட்டு, அவ வந்து எனக்கு மேக்கப்லாம் எதுவுமே ரொம்ப பெருசா பண்ணல. பட் என்கிட்ட நான் மேக்கப் பண்றதுனால என்கிட்ட இந்த மாரி திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால அத மட்டும் எடுத்துட்டு வாடின்ட்டான். ஸோ நான் வந்து இந்த ஆரி ஒர்க், அதுக்கப்புறம் மாட்டல் அந்த மாரி ஒரு 2, 3 திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போனேன். இந்த சாரி வந்து நான் தான் ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தேன். எப்போனா அவ மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். அந்த சாரிய தான் மேடம் வந்து இப்ப கட்டியிருந்தா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. நான் வந்து லைட்டா அந்த தலைலாம் மட்டும் கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு, லைட்டா ஐப்ரோ ஃபில் பண்ணி விட்டேன். அப்புறம் அந்த ஒட்டியானம் இந்த மாரிலாம் கட்டி விட்டுட்டு, அவள வந்து ஃபுல்லா பக்காவா ரெடி பண்ணியாச்சு. 10:30 மணிக்குள்ள நானே வேற ரொம்ப லேட்டா போனேன். என்ன சொல்லப் போறான்னு தெரியலையேன்ட்டு போனேன். ஒரு வழியா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். பாக்கறதுக்கு வந்து இப்படிதான் அழகா இருந்தா. நானாச்சும் பரவால்ல கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன். எனக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து ஃபங்ஷனே முடிய போற டயத்துக்கு தான் வந்தாங்க. வந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாமே ரெடி ஆயிட்டோம். 10:35க்குள்ள நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். அவளுடைய அவுட்லுக் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த ஃப்ளவர் இந்த மேல வர அந்த 2 வேணி வந்து அவங்க ரிலேட்டிவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னாங்க. வெளியே கேட்டாங்க 600 கிட்ட சொன்னாங்க போல. ஸோ அவங்களே வந்து ப்ராப்பரா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்படிதான் இன்னைக்கு பிரேமா இருந்தா. ரொம்ப ரொம்ப சட்டிலா இருந்தா. நான் வந்து ரொம்ப ப்ராப்பர் மேக்கப்லாம் பண்ணவும் இல்ல. ப்ராப்பர் ஹேர் ஸ்டைலும் பண்ணல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் நாங்க பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு அவளுடைய ஃபங்ஷன் அப்ப ஒவ்வொரு ப்ராசஸா இது பண்ணாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நலங்கு மாரி வைப்பாங்கல்ல, அந்த மாரி எல்லா ப்ராசஸுமே போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க வைக்கலாமான்னு தெரியல. ஏன்னா மேரேஜ் ஆகலன்னா வைப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நாங்க வந்து அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வச்சோம். நானும் திவ்யாவும் வச்சுட்டோம். ஆனா சங்கு மட்டும் மிஸ் பண்ணிட்டா. இப்ப பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ்ல வந்து பிரேமாவோட தம்பி வந்து ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்தான். அது என்னன்னா பால் புட்டின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தாய் மாமா குடுக்கறது வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும்ல. அதனால எல்லாருமே அங்க சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இதுதான் செகண்ட் டைம் வளகாப்புல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்க அக்காவுக்கு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வைக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிடுவாங்க. ஆனா நாங்க வந்து காலேஜ் டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒண்ணா தான் இருக்கோம். இது வந்து எங்க லைஃப் லாங்லயுமே இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். யார் இருக்காங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் இவங்க 2 பேருக்கும் வந்து மறந்துட்டேன். என்னென்ன வைக்கணும்ன்றத ப்ராசஸ் இதுக்கப்புறம்ன்றது மறந்துட்டேன். அப்புறம் அவ சொல்ல சொல்ல நானும் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டுமே வச்சுட்டா. நாங்க 2 பேரும் வச்சு முடிச்சுட்டோம். இவ தான் திவ்யா. நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. சங்கு மட்டும் மிஸ் ஆயிட்டா. ஏன்னா அவ இன்னமும் வரவே இல்ல. ஃபங்ஷனும் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டீஸ் மாரி ஏதோ அவங்களுடைய இதுல பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி தொட்டில்ல வந்து ஏதோ என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரியல. அந்த மாரி போட்டு அந்த மாரி ஆட்ட சொல்றது, அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சங்கே வந்தா. இவ தான் சங்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இந்த அம்மா இந்த சாரி கட்டி இந்த மேக்கப் பண்ணிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. கேட்டா, "நீ போடி நான் அப்புறம் வரேன்டின்னு" சொல்லிட்டு அப்படி அப்படியே மழுப்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோ ஜாலியா ஒரு மாரி ஃபன்னா இருந்தது. இந்த மாரிலாம் நம்ம மீட் பண்ணாதான் ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் மேடம் வந்துட்டு நெறைய குழம்பு இதெல்லாம் மீறிடுச்சுன்னு சொல்லிட்டு கட்டி குடுத்துட்டு இருந்தா. அவ வந்து அப்ப இப்படிதான் இருந்தா. அப்படியே அப்படி இருந்தவ டக்குன்னு இப்படி ஆயிட்டான்ற மாதிரி அதுக்காக தான் இந்த கிளிப் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி நம்மளும் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அதனால போற வழியில சங்க வந்து நாவலூர்ல இறக்கி விட்டுட்டு நாங்க வந்து அங்கிருந்து அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புனோம். இதுதான் என்னுடைய அவுட்லுக். இப்படிதான் இருந்தேன்ல. அழகா இருக்கேன்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம வேர் பண்ணா கூட அப்படியே ரிச் லுக்கா இருக்கு. அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டேன். சஷ்டிகாவையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.